ரேவா காண்டம் 38ஆம் அத்தியாயம். நர்மதேஸ்வரரின் பெருமை. நர்மத ஈஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கிருந்து மாமன்னரே, குஹாவாசி என்ற சிறந்த தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு மகாதேவர் ஒரு குகையில் தங்கி ஒரு சித்தராக பல 100 ஆண்டுகள் கழித்தார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், அன்பானவரே, பிரபஞ்சத்தின் குருவான மகாதேவர் சிறந்த பிராமணரே, என்ன காரணத்திற்காக அவ்வளவு நீண்ட காலம் தவம் செய்தார்? அந்த குகையில் அவர் ஏன் அவ்வளவு நீண்ட காலம் கழித்தார்? இதை எனக்கு முழுமையாக விரிவாக கூறவும். நான் அனைத்தையும் முழுமையாக கேட்க விரும்புகிறேன். நான் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளேன். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மிக நன்று மாமன்னரே, உங்களால் ஒரு சிறந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. இது புராணத்தில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. இப்போது நான் மிகவும் வயதானவன் என்பதால் அதை விரிவாக விளக்குவது என்பது எனக்கு கடினம். அது மிக நீண்ட காலத்திற்கு முன்பு நிகழ்ந்தது. அது மிகவும் பழமையான ஒரு விஷயம். எனவே அன்பரே, நான் அதை சுருக்கமாக தங்களுக்கு கூறுகிறேன். அதை என்னிடமிருந்து அறிந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் மன்னரே, கிருத்தயுகத்தில் தாரு வனம் என்ற ஒரு பெரிய காடு இருந்தது. அது பல மரங்களாலும் கொடிகளாலும் அடர்ந்து வளர்ந்திருந்தது. அது பல்வேறு மென்மையான கொடிகளால் அற்புதமாக அழகுபடுத்தப்பட்டிருந்தது. அது சிங்கங்கள், புலிகள், பன்றிகள், யானைகள் மற்றும் காண்டா மிருகங்களால் நிரம்பி இருந்தது. அங்கே பல பறவைகள் இருந்தன. அது தெய்வீக பூங்காவன சித்திர ரதத்தை போல இருந்தது. அங்கே மிகவும் கடுமையான தவங்கள் செய்யும் சில மிகுந்த ஞானிகள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் ஆகிய 4 ஆசிரமங்களின்படி வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அனைவருமே மிக உயர்ந்த நிலையை, மோட்சத்தை விரும்பினர். அவர்கள் அவரவர் கடமைகளை கடுமையாக பின்பற்றினர். ஒருமுறை வசந்த காலத்தில் ஏதோ ஒரு வெளிப்படுத்தப்படாத காரணத்திற்காக மகாதேவர் உமையுடன் ஒரு ஆகாய தேரில் சென்று கொண்டிருந்தார். அங்கே அவர் ரிக், சாம, யஜுர் வேத மந்திரங்களால் முழங்கிக் கொண்டிருந்த நீரில் அமைந்த ஓர் ஆசிரமத்தை கண்டார். உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் வழி தெரியவில்லை. அது எல்லா பாவங்களையும் அழிப்பதற்காக உகந்ததாக இருந்தது. அதை கண்ட தேவி மகிழ்ந்தாள். மிகுந்த மகிழ்ச்சியால் தடுதடுத்த குரலில் தலையில் சந்திரனை அணிந்த தேவர்களின் தலைவரான இறைவனாரிடம் அவள் வினவினாள். தேவி கூறினாள், இறைவா, வேத மந்திரங்களின் ஒலிகள் முழங்கும் இந்த ஆசிரமம் யாருக்கு சொந்தமானது? இதை காண்பதால் பசி, தாகம் போன்ற சோர்வூட்டும் உணர்வுகள் அனைத்தும் நீங்குகின்றன. மகேஸ்வரனார் கூறினார், தேவி, இந்த மகா தாருவனத்தை குறித்து நீ கேள்விப்பட்டதில்லையா? இங்கு பல பிராமணர்கள் இல்லறத்தார்களாக வாழ்கின்றனர். அங்குள்ள பெண்கள் அனைவரும் தங்கள் கணவருக்கு பணிவிடை செய்வதிலேயே முழுமையாக ஈடுபட்டுள்ளனர். மலையின் மகளே, அவர்களுக்கு வேறு எந்த தெய்வமும் தெரியாது. வேறு எந்த புண்ணிய கடமையையும் அவர்கள் செய்வதில்லை. தேவர்களின் தலைவன் கூறிய இந்த சிறந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் மிகவும் ஆர்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டு மீண்டும் சங்கரனாரிடம் கூறினாள், இறைவா, மகாதேவா, அந்த பெண்கள் அவரவர்களின் கணவருக்கு பணிவிடை செய்யும் புண்ணிய கடமையில் ஈடுபட்டுள்ளனர் என்று தாங்கள் கூறினீர்கள். தாங்கள் மன்மதனை போல வேடமிட்டு அவர்களின் கற்பு நெறியை குலைத்து விடுங்கள். ஈஸ்வரனார் கூறினார், என் அன்பான பெண்ணே, நீ கூறியதை நான் ஏற்கவில்லை. உண்மையில் பிராமணர்கள் மகத்தானவர்கள். அவர்களுக்கு விரோதமாகவோ அல்லது அவர்களை வருத்தமடைய செய்யும் வகையிலோ ஒருவர் செயல்படலாகாது. கோபமே பிராமணர்களின் ஆயுதம். சக்கரம் பகவான் ஸ்ரீஹரியின் ஆயுதம். அவர்களின் கோபம் சக்கரத்தை விட கொடியது. எனவே ஒரு பிராமணனை கோபமூட்டல் ஆகாது. உலகங்களிலும் தேவர்களோ சாதாரண மனிதர்களோ நாகர்களோ அசுரர்களோ அவர்களால் கோபத்துடன் பார்க்கப்பட்ட பிறகு அழிவிலிருந்து தப்பி பிழைத்ததில்லை. முக்தி, ஸ்வர்க்கம், ஸ்வர்க்க இன்பம், பூ உலக பயன் மற்றும் இவ்வுலகில் நல்வாழ்வு அனைத்தும்
பூமியின் தெய்வங்களான மிகவும் மதிக்கப்படும் பிராமணர்கள் யாரிடம் நல்லெண்ணத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கே வந்து சேரும். இதை உணர்ந்து மிகவும் மதிக்கப்படும் பெண்ணே, நீ முன்மொழிந்த செயலில் உள்ள உன் பொருத்தமற்ற பிடிவாதத்தை கைவிடுவாய். பிராமணர்கள் எதனால் கோபம் அடைகிறார்களோ அது மறுமைக்கும் விரோதமானது. தேவி கூறினார், இறைவா, நீங்கள் அதை அடக்கி தாழ்த்தாதவரை அந்த பெண்ணின் பெருமை தேவர்களாலும் மிகவும் மதிக்கப்படுகிறது. நான் உமது பிரியமானவளும் அல்ல, உமக்கு அடிபணிந்தவளும் அல்ல. மகாதேவா, லோகத்தில் தம்மால் சாதிக்க இயலாதது எதுவும் இல்லை. தேவர்களில் சிறந்தவரே, எனது இந்த ஒரு காரியமாவது நிறைவேற்றப்படட்டும். தேவி இவ்வாறு கூறியதும் தேவியின் விருப்பங்களுக்கும் கட்டளைகளுக்கும் இணங்கும் இயல்புடைய மகாதேவர் ஒரு கபாலிகரின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டு தாரு வனத்திற்கு சென்றார். அவர் தனது கலைந்த சடை முடிகளை சரி செய்வது, சந்திரனை மட்டும் தனது சிரோபூஷணமாகவும் கழுத்தில் ஒரு சங்கிலியையும் அணிந்து கொண்டார். செவி அணிகளுடன் அவர் புலித்தோலை அணிந்திருந்தார். இடுப்பணியும் கழுத்தணிகளும் அணிந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவரது சிலம்புகளின் உரத்த சலங்கை ஒலியால் பூமியில் நடுக்கத்தை ஏற்படுத்துவது போல தோன்றியது. சடைமுடிகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த பெருமான் தன் உடலில் திருநீற்றை பூசியிருந்தார். தன் கரத்தில் உத்தம ஆன்மா கொண்ட பிரம்மதேவரின் மண்டை ஓட்டை வைத்திருந்தார். அவர் தனது பெரிய டமருவை உடுக்கையை வாசித்து பூமியை அதிரச் செய்தார். அவர் காலையில் தாருவனத்தை அடைந்தார். அந்த நேரத்தில் மலர்கள், இலைகள் மற்றும் பழங்களை சேகரிக்க விரும்பிய புண்ணியசாலிகள் அனைவரும் மற்றவர்களுடன் சென்றிருந்தனர். காற்று வீசிக்கொண்டிருந்தது. பரத குலத்தோனே, இறைவனின் அந்த அற்புத வடிவத்தை கண்டதும் அந்த இளம் பெண்களின் மனமானது காமத்தால் களங்கமடைந்தது. அந்த அற்புதமான ஆணை கண்டதும் தாருகா வனத்தை சேர்ந்த அந்த சிறந்த பெண்கள் அனைவரும் பரவசத்தால் தங்கள் உடலில் வியர்வையை பெருக பெற்றனர். மனிதர்களில் சிறந்தவரே, அந்த அற்புத இறைவனை கண்டதும் அந்த பெண்களிடையே பலவிதமான உணர்ச்சி பெருக்குகள் ஏற்பட்டன. அந்த பிராமண பெண்களின் மனம் கலங்கியது. அவர்களில் சிலருக்கு தங்கள் ஆடைகள் எங்கே இருக்கின்றன என்று தெரியவில்லை. மற்றவர்கள் இறைவனின் அற்புதமான வடிவத்தை கண்டு தங்கள் மேலாடையை இழந்தனர். அவர்கள் மிகுந்த மயக்கத்திற்கும் வசீகரிப்பிற்கும் ஆளானார்கள். அவர்களில் சிலரின் கூந்தல் கலைந்து போனது. சிலர் பிச்சை எடுக்கும் ஆசையுடன் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்தனர். ஆனால் அவர்களால் அசையக்கூட இயலவில்லை. தனது அழகையும் இளமையையும் குறித்து மிகுந்த பெருமை கொண்ட ஒரு பெண் தன் மடியில் கிடந்த மகனுக்கு பாலூட்ட மறந்து விட்டாள். மகாதேவனை கண்ட மற்றொரு பெண் காமனின் அம்புகளால் தாக்கப்பட்டு தன் துருத்திய மார்பகங்களை தன் கையால் அழுத்தி கொண்டாள். பெருமூச்சு விட்டு சூடான மூச்சுக்காற்றை வெளியேற்றி அவள் பேசுவதை நிறுத்திவிட்டாள். இவ்வாறு பரமசிவனார் அந்த பெண்கள் அனைவரையும் ஒரு அற்புதமான விதத்தில் கிளர்ச்சி அடைய செய்துவிட்டு சென்றார். அந்த நேரத்தில் அந்த பிராமணர்கள் அனைவரும் அந்த பெரிய காடு முழுவதும் சுற்றிவிட்டு தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி வந்து தங்கள் மனைவிகள் பலவீனமாகவும் பொலிவிழந்தும் இருப்பதை கண்டனர். முன்பு தங்கள் கணவர்கள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அந்த பெண்கள் இப்போது கற்பிலிருந்து தவறிவிட்டிருந்தனர். இதை அறிந்த அந்த சிறந்த பிராமணர்கள் வெளியே வந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து தங்கள் மனைவிகளின் மனதை குழப்பிவிட்டு மகேஸ்வரனார் மறைந்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டனர். கோபமடைந்த ஒரு பிராமணர் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு ஓடினார். மற்றொருவர் ஒரு கல்மாஷ எஷ்டியை புள்ளிகள் கொண்ட தடி, அதனை தூக்கினார். இன்னும் சிலர் ஒரு கைப்பிடி தர்பை புல்லை எடுத்தனர். மன்னரே, அவர்கள் காட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடினார்கள். அந்த உத்தம ஆன்மாக்கள் ஒன்று கூடி கோபத்துடன் கூறினார்கள், நாங்கள் ஏதேனும் ஹோமங்களை செய்திருந்தால், எங்கள் குருமார்களை திருப்திப்படுத்தி இருந்தால், அந்த சத்தியத்தின் வலிமையால் இறைவனின் சிறந்த லிங்கம் ஆண்குறி கீழே விழட்டும். நாங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படி ஒரு ஆசிரமத்திலிருந்து மற்றொரு ஆசிரமத்திற்கு சென்றிருந்தால் அந்த சத்தியத்தின் வலிமையால் இறைவனாரின் லிங்கம் தரையில் விழட்டும். இவ்வாறு பிராமணர்களின் சத்தியத்தின் சக்தியால் 3 முறை மீண்டும் கூறப்பட்ட போது சிவனார் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய லிங்கம் தரையில் விழுந்தது. கீழே உள்ள குறிப்புகளை காணவும்.
பரத குலத்தோனே, லோகா லோகத்தில் பெரும் புலம்பல் ஏற்பட்டது. இறைவனின் லிங்கம் கீழே விழுந்த போது முழு பிரபஞ்சத்திற்கும் அழிவு நெருங்கியது. லிங்கம் கீழே விழுந்த சத்தம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. இறைவனின் லிங்கம் கீழே விழுந்தபோது பயங்கரமான நிலநடுக்கங்களும் வால் நட்சத்திரங்கள் மற்றும் விண்கற்கள் விழுதலும் ஏற்பட்டன. மலைகளின் சிகரங்கள் சரிந்து விழுந்தன. கடல்கள் வற்றி போயின. தேவர்கள் மனச்சோர்வும் உற்சாகமின்மையும் அடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மதேவர் பரமேஷியிடம் சென்றனர். மரியாதையுடன் தங்கள் உள்ளங்கரங்களை இணைத்து அவரை பலவிதமான துதிகளால் போற்றினார்கள். தாமரை போன்ற 4 முகங்களை கொண்ட பிரபஞ்சத்தின் இறைவன் மகிழ்வடைந்தார். அவர் துயரமடைந்த தேவர்களிடம் கூறினார், துன்பமடைய வேண்டாம். 3 விழிகளை கொண்ட தேவர்களின் இறைவன் பிராமணர்களின் சாபத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். தவம் நிறைந்த அந்த பிராமணர்கள் திருப்தி அடையும் போது அவர் மீண்டும் சாபத்தின் விளைவிலிருந்து விடுபடுவார். சத்ருக்களை அடக்குபவரே. இதனை கேட்ட தேவர்கள் திரும்பிச் சென்றனர். பரதகுல தோன்றலான பாரதகுல தோன்றலே அவர்களும் முனிவர்களும் ஒன்றிணைந்து சிந்தித்தனர். விஸ்வாமித்ர முனிவர், வசிஷ்ட முனிவர், ஜாபாலி முனிவர், கஷ்யப முனிவர் மற்றும் பிறருடன் இணைந்து அவர்கள் திரிபுரத்தை அழித்தவரிடம் கூறினார்கள். தேவர்களின் தேவரே, தேவர்களின் தலைவரே, இரு பிறப்பாளர்களுடைய ஆன்மீக தேஜஸ் மிகவும் சக்தி வாய்ந்தது. பொறுமையுடன் தவத்தை அனுஷ்டிப்பதால் நீங்கள் சோர்வுற்றவராக ஆவீர்கள். முனிவர்களின் கோபத்தால் தான் உமது சிறந்த லிங்கம் கீழே விழுந்தது என்பதால் மகாதேவரே, அது வழிபட தகுதியற்றதாகிவிட்டது. லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் மனிதர்கள் அடையும் புண்ணியத்தை அக்னிஹோத்திரம் அல்லது அக்னிஷ்டோமம் செய்வதன் மூலம் பெற இயலாது. தேவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், ராட்சசர்கள் மற்றும் பிராமணர்களின் வார்த்தைகளால் அது வழிபட தகுதியுடையதாக மாறும். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, தேவேந்திரன் மற்றும் சந்திர தேவன் ஆகியோரால் அது வழிபட தகுதியுடையதாகவே இருக்கும். இது இவ்வுலகிலும் மற்ற உலகிலும் உமது லிங்கத்தின் நன்மையாகும். இவ்வாறு கூறப்பட்டதும் பிரபஞ்சத்தின் இறைவன் அந்த சிறந்த பிராமணர்களை வணங்கலானார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் மரியாதையுடன் கரங்களை கூப்பி கூறினார், பிராமணர்கள் நீரற்ற நடமாடும் தீர்த்தங்கள். அவர்கள் விரும்பியதை அருளக்கூடியவர்கள், அனைவராலும் வணங்கப்படுபவர்கள். இந்த பிராமணர்களின் வார்த்தைகளாகிய நீரால் அசுத்தமான பாவம் செய்த மனிதர்கள் தூய்மை அடைகிறார்கள். ஒரு பிராமணரின் கோபத்தை தூண்டிவிட்டு பின்னர் சென்று தூய்மை அடையக்கூடிய புனித தலமோ தீர்த்தமோ எதுவுமில்லை. புஷ்கரங்கள் போன்ற புனித தீர்த்தங்கள் கூட, தலங்கள் கூட வறண்ட நிலங்களாகவே ஆகிவிடுகின்றன. பிராமணர்களால் இயற்றப்படாதது சாஸ்திரம் அல்ல. பிராமணருக்கு அளிக்கப்படாதது தானம் அல்ல. பிராமணரின் அருளால் ஏற்படாதது இன்பமல்ல. மற்றும் பிராமணரின் கோபத்தால் ஏற்படாதது துன்பமல்ல. பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும், கங்கை மற்றும் பிற நதிகளும் கூட ஒரு பிராமணரின் ஒரு வாக்கியத்தில் 14 1 பங்குக்கு கூட தகுதியற்றவை. அனைத்து பிராமணர்களையும் முறைப்படி கௌரவித்த பிறகு மகா முனிவர்களால் அனுமதிக்கப்பட்டவராய் பகவான் சிறந்த நர்மதை நதிக்கரைக்கு சென்றார். பகவான் மகா விரதத்தை அனுசரித்து ஜபம் மற்றும் நீராடலில் ஈடுபட்டு ஒரு குகையில் வசித்து பல கோடி ஆண்டுகள் தவம் செய்தார். அந்த விரதம் முடிந்ததும் பகவான் மகேஸ்வரனாரை பிரதிஷ்டை செய்தார். தேவர்களால் வணங்கப்பட்டவராய் பகவான் அவர்களுடன் கைலாசத்திற்கு சென்றார். பரமேஸ்வரர் அவரால் நர்மதை நதி கரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அந்த காரணத்தினால் அவர் நர்மதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். புலன்களை வென்ற ஒரு யதி புனித நீராடி மகாதேவரான நர்மதேஸ்வரரை வணங்கினால் அவர் அஸ்வமேத யாகத்தின் பலனை பெறுவார். பாண்டுவின் மைந்தனே, எவர் ஒருவர் பித்ருக்களுக்கு எள், நீர், குசப்புல் மற்றும் மலர்களை அர்ப்பணிக்கிறாரோ அவருடைய 21 தலைமுறை மூதாதையர்கள் சொர்க்கத்தில் மகிழ்கிறார்கள். மன்னரே, அந்த தீர்த்தத்தில் நெய் கலந்த பால் பாயாசத்தை பிராமணர்களுக்கு உணவளிப்பவர் 1 கோடி பிராமணர்களுக்கு உணவளித்த பலனை பெறுகிறார். யுதிஷ்டிர மன்னரே, எவர் நீரின் நடுவில் நின்று பிராமணர்களுக்கு தங்கம் அல்லது வெள்ளியை தானமாக கொடுக்கிறாரோ, தானமளிக்கிறாரோ
அவர் அக்னிஷ்டோம யாகத்தின் பலனை பெறுவார். எவர் நர்மதேஸ்வரரை அணுகி 8ஆம் அல்லது 14ஆம் திதியில் உணவின்றி அங்கு தங்குகின்றாரோ அவர் பிறவி பயனை அடைவார். மன்னரே, பரத குலத்தோரே, அந்த தீர்த்தத்தில் எவர் எரியும் நெருப்பில் நுழைகிறாரோ அவர் 7 பிறவிகளுக்கு நோய்களின் அச்சத்திலிருந்து விடுபடுவார். அந்த தீர்த்தத்தில் எவர் உணவை தவிர்க்கிறாரோ அவருடைய இலக்கு ருத்ரலோகமாக இருக்கும். அங்கிருந்து அவர் ஒருபோதும் திரும்புவதில்லை. இவ்வாறு மனிதர்களில் சிறந்தவரே, புனித யாத்திரையின் செயல்முறையும் அதன் தோற்றமும் உமக்கு விவரிக்கப்பட்டது. புராணத்தில் இது விரிவாக கூறப்பட்டுள்ளது. நர்மதேஸ்வரரின் தோற்றத்தை மகிமைப்படுத்தி அதை பக்தியுடன் கேட்பவன் பெரும் புண்ணியத்தை பெறுவான். புனித நீராடல். ருத்ரர் மற்றும் அக்னியின் அடையாளம் குறித்த குறிப்புகள். வேத காலத்திற்கு பின்னர் மக்கள் ருத்ரர் மற்றும் அக்னியின் அடையாளத்தை மறந்துவிட்டதாக தெரிகிறது. லிங்கம் என்பது யாக தீயில் கொழுந்துவிட்டு எரியும் சுடரின் சின்னம் என்பதை அவர்கள் மறந்துவிட்டனர். லிங்க வழிபாட்டு முறையும் அக்னி வழிபாட்டு முறையும் ஒன்றாக இருந்த போதிலும் அவர்கள் தண்டக யக்ஞம், ருத்ரர் மற்றும் சிவலிங்கம். புராண காலத்தில் மக்கள் சிவனின் பிண்டியை ஆண் குறியுடன் அடையாளம் கண்டனர். மேலும் லிங்கத்திற்கும் சிவனின் உடலிற்கும் உள்ள வேறுபாட்டை விளக்க அது கீழே விழுந்ததற்கான ஒரு கதை உருவாக்கப்பட்டது. சிவனாரின் ஆண்குறி கீழே விழுந்தது குறித்து வெவ்வேறு பதிப்புகள் உள்ளன. தாருக வனத்தில் உள்ள முனிவர்களின் மனைவிகளை மயக்குமாறு அன்னை பார்வதி தேவி சிவனாரை தூண்டினாள். இது ஒரு ஒழுக்கக்கேடான செயல். இதற்கான முனிவர்கள் அவரை தனது ஆண்குறியை கீழே போடுமாறு கட்டாயப்படுத்தினர். சத்தி, சிவனாரின் முதல் மனைவி, தன்னைத்தானே மாய்த்து கொண்ட பின்னர் சிவனார் தனது துயரத்தில் முனிவர்கள் வசிக்கும் தாருகவனத்திற்கு பிச்சை எடுக்க சென்றார். முனிவர்களின் மனைவியர் அவரை பின்தொடர்ந்தனர். அதற்கு தண்டனையாக சிவனார் தனது ஆண்குறியை கீழே போடுமாறு செய்யப்பட்டார். சிவனார் தானாகவே தனது ஆண்குறியை துண்டித்து கொண்டார். மகாபாரதம், சௌப்திக பருவம். சிவனார் வணக்கத்திற்குரியவர் என்பதால் அவரது ஆண்குறியும் வணக்கத்திற்குரியதாக கருதப்பட்டது. மேலே உள்ள பதிப்புகள் மற்றும் 2ஆம் பதிப்பு ஆகியவை சிவனாரை விட முனிவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை குறிக்கின்றன. ரேவா காண்டத்தின் 38ஆம் பகுதியானது இனிதே நிறைவடைந்தது.